சைதாப்பேட்டையில் MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் 44 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சைதாப்பேட்டையில் MC ராஜா கல்லூரியில் மாணவர் விடுதியின் புதிய கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். உடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா ஆகியோரும் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் இந்த கட்டட திறப்பு விழாவில் இணைந்திருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஏவா வேலு, சேகர்பாபு உள்ளிட்டோரும் உடன் இருக்கின்றனர். சைதாப்பேட்டையில் MC ராஜா கல்லூரியின் மாணவர் விடுதியின் புதிய கட்டட திறப்பு விழாவை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். 44 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் இந்த விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், முழு விவரங்கள். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் சமத்துவ நாளாக அரசின் சார்பில் கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக சென்னை சைதாப்பேட்டையில் புதிதாக 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு புதிய விடுதி கட்டிடம் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது இந்த ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்காக இந்த விடுதியை தற்போது திறந்து வைத்துள்ளார். 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 10 தளங்களோடு விடுதி கட்டப்பட்டுள்ளது. 484 மாணவர்கள் தங்கும் வகையில் பல்வேறு வசதிகள், உணவுக் கூடங்கள், நூலகங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் சென்னை தலைநகரில் தங்கியிருந்து படிப்பை தொடர்வதற்காக வாழ்வில் அடுத்த கட்டத்தை எடுத்து செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த தங்கும் விடுதி இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.